அந்த நிறுவனம் ஒருமுறை எழுதுகிறார், இருமுறை எழுதுகிறார், பாதுகாப்பாக அவரே வைக்கிறார். அதன் பிறகு யோசித்து பார்த்து மீண்டும் 1976 இந்த விடயங்களை சொல்கிறார். அவர் வேதாச்சலத்தை அனுப்பி அந்த பொருட்களை வாங்கி வெளிநாட்டுக்கும் அனுப்புகிறார். 37 ஆண்டு கழித்து ஒரு கதாநாயகன் வருகிறார். அந்த கதாநாயகன் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன். ஆய்வுக்கு தேர்வு செய்யப்படுகிறது. அதன் பிறகு 2015 ஜூன் மாதம் நமதுடைய கீழனுடைய ஆய்வு தொடங்குகிறது. அந்த ஆய்வு இச்சமூகத்தை மீண்டும் புதிய மறுவார்ப்பு செய்யப்பட்டது போல் உலகெங்கும் பிரதிபலித்தது. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அந்த கீழடி பணியை பாதியில் நிறுத்த வைப்பதுதான். இந்த சமூகம் நம்முடைய கீழடி மூலம் பாய்ச்சியவர் அமர்நாத் அவர்கள். பரிபாடலில் ஒரு பாடல் உண்டு. உலகம் ஒரு நிறைய தானோர் நிறையா புலவர் குலத்தோடால் தூக்க. இந்த பாடலின் பொருள், உள்ள நகரங்களை ஒரு திராசில் ஒரு பகுதியிலும் மதுரையை மட்டும் ஒரு பகுதியிலும் வைத்தால் பெருமையை அக்கால புலவர்கள் அப்போதே பாடியிருக்கிறார். அந்த பெருமையை தான் இந்த உலகத்திற்கு காட்டினார் நம் ஐயா அமர்நாத் அவர்கள். இந்நேரத்தில் அவரை நாம் கலை இலக்கிய பேரவையின் சார்பாக வரவேற்பதில் பெருமை காட்டியது அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதன் பிறகு அவர் அங்கிருந்து கீழடிக்கும் அனுப்பவில்லை, கேரளாவுக்கும் அனுப்பவில்லை. இப்போது கோவாவிற்கு அனுப்பியிருக்கிறது. இப்பொழுது அமர்நாத் அவர்கள் கோவாவில் இருந்துதான் வந்திருக்கிறார். அவரை இடமப்படியை அவர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தில் அவருக்கான இடத்தை தமிழர் மாற்ற முடியாது என்பதை அடுத்து என் அன்புக்குரிய அண்ணன் இயக்குனர் பொன்னண்ணன் அவர்கள் இந்த கண்காட்சியை திறப்பதற்கு, அவரை வைத்து திறப்பதற்கு 3 முக்கிய காரணங்கள் உண்டு. தமிழர் உரிமை, தமிழர் நலம், சமூக அக்கறை என தொடர்ந்து களத்திலும் சமூக தளத்திலும் எப்பொழுதும் அவர்கள் தீவிர வரலாற்று சிந்தனைக்குரிய நூல்களை அதிகம் படிக்க ஆசைப்படுவார். பல நூல்களை படிப்பார். ஏனென்றால் அவர் புலவர் ராசு அவர்களின் ஊரினால் அவர் சிறு வயதில் இருந்து வரலாற்று திரைப்பட இயக்குனர் மட்டுமல்ல, ஓவியர் மட்டுமல்ல, அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். இன்னும் அது கூடிய விரைவில் உலகத்தில் 2000 பக்கங்கள் கொண்டதாக கூட அது இருக்கலாம். உலக வரலாற்று நாகரிகங்களால் முகநூலில் எழுதி கொண்டிருந்தார். இப்பொழுதும் எழுதுகிறார். பல்வேறு பணிகளின் இடையில் அதில் ஒரு கீழே ஆதாமி அவர் படித்த ஆட்கள் கொண்டிருந்தார். இந்த சிந்தனை தான் என்ன, அவர் மேல எனக்கு அவர் ஓவியர்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய எழுத்து எப்படி இருக்குன்னாக பூமிக்கு அடித்தபடியாக சுழன்று கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் பேமா அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மீண்டும் பெருமை கொண்டு மகிழ்ச்சி கொள்கிறோம். அதே போல் புல்லாங்குழல் ரவீந்திரன் தொடு சிகிச்சை மருத்துவர். அவர் தொடு சிகிச்சை மருத்துவர் மட்டுமல்ல, புல்லாங்குழலில் தொடும் இசை மருத்துவரும் கூட. அவரை வரவேற்பதிலும் தமிழ்கலை இலக்கிய பேரவை பெருமை கொள்கிறது. என்னுடைய கவிதையோடு என் வரவேற்புரையை நான் முடித்துக் கொள்கிறேன். மண்மேல் இருக்கும் அனைத்தும் வைகை நதிக்கரை வாழ்வியலை இவ்வையம் அறிந்த பேரடி தமிழர் கீழடி. சிந்து வழிக்கு முந்து வழியாக கூட இருந்து மேலே இருந்தது. தமிழ் வேர் விரிவானது. மண்ணுக்குள் வேறுவிடுவதல்ல, மண்ணே வேறுவிடும். அன்று அறிவார்ந்த தமிழனம் பானை ஓடுகளில் கீழ் வைத்த மூலத்தமிழே இன்று ஆண்ட்ராய்டில் விரியும் தமிழ். அன்று அறிவார்ந்த இனம் அறவியலோடு உளவியது. இன்று அவ்வினத்தின் மீட்சி அறிவியலோடு கூடியது. மதிப்புறு தங்க அடிகணங்கள், சொந்த நாணயங்கள், கண் கவரும் கண்ணாடி மணிகள், சுடுமண் சிலைகள், கைதினை கலைகள், தங்க வளையல், சங்கு வளையல், வேறென்ன வேண்டும் எங்கள் சங்கத் தமிழரின் சந்ததியை காட்ட? பகடக்காய்கள்,
வட்டச் சில்லுகள், சிறுவர் வண்டிகளுக்கு விளையாடும் சுடுமண் சக்கரங்கள், பெரியோர் விளையாடும் சதுரங்க காய்கள். தமிழர்களை விளையாட்டாய் நினைக்காதீர்கள், தமிழர்கள் விளையாட்டிலும் முன்னோடி. இன்று கீழடையில் பொற்காசு குவியலாய் குவிக்கப்பட்டிருக்கும் பானை ஓடுகள் வெறும் பானை ஓடுகள் அல்ல, தமிழர் மரபின் பெரும் சுவடுகள். சங்க இலக்கியத்தில் மட்டுமே படிந்து கிடந்த சான்றுகள், சங்க இலக்கிய எழுத்தில் மட்டுமே படிந்து கிடந்த சான்றுகள் இப்போது கீழடியில் விடிந்து விட்டன. காவேரி பூம்பட்டினம், ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, அழகன்குளம், உறையூர், கொடுமணல், கொற்கை, இன்னும் எத்தனையோ இடங்கள் அகழ்வாய்வு அகராதியில் எழுதி எழுதி கிழிக்கப்படும் வெள்ளைத்தாளாய் கிடக்கிறது. இந்த பூமி பந்தில் சுழலும் எந்த இனத்திற்கும் இல்லாத கிணறுகளை மூடுங்கள் என்கிறோம், ஆழ்துளை கிணறுகளை மூடுங்கள் என்கிறோம், திறக்கிறார்கள். கீழடியை திறங்கோல் என்கிறோம், மூடுகிறார்கள். அவர்கள் மூடச் சொல்வதையெல்லாம் திறக்கிறவர்கள், திறக்க சொல்வதைத்தான் மூடுகளுக்குள் 300 கிணறு தோண்டுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் மூத்த இனமும் மண்ணில் இருக்கிறது, மீத்தேனும் மண்ணில் இருக்கிறது. அவர்களுக்கோ மீத்தேன் தேவை, எங்களுக்கோ மூத்த இனத்தின் வரலாறு தேவை. நாங்களும் கீழடியாக இருந்தாலும் கீழடி பானை ஓடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மூலத்தமிழ் எழுத்துக்களை இந்தியத்தின் பினாமி என்று நாங்கள் உச்சரிப்போம். தமிழர் முகத்திற்கு இந்தியன், திராவிடன் என்று போலி முகமூடி மாட்டிவிட்டீர்கள். இப்போது கீழடி தமிழர் நாகரிகத்தை ஆரிய நாகரிகம், கீழடிக்கு கீழே சுடுமண் சுவடுகளாக இருப்பது ஆரிய மாதாவின் பேரன் பேத்திகளா, இல்லை திராவிட காடுகளில் பெரியப்பா சித்தப்பாக்களா? மேலை நாட்டு அறிஞர் சொல்கிறார், கீழை நாட்டு ஜோதிடர் சொல்கிறார் என்றெல்லாம் ஏன் ஊதி தள்ளுகிறீர்கள்? கீழடி நாகரிகம் ஆரிய நாகரிகம் அல்ல, திராவிட நாகரிகம் அல்ல, அது தொல்தமிழர் முகவரியை மேலே எடுத்து வந்த தமிழர் நாகரிகம். எங்கள் நதிக்கரையில், எங்கள் வைகை நதிக்கரையில் வாழ்ந்த முன்னோர் மூடி வைத்து போன வாழ்வியல் எச்சங்களின் மிச்சங்கள் கீழடி என்று மேலடி நோக்கி வந்தது. உலகத்தின் விழிகள் சற்றே வியந்தது. அதனால்தான் கீழடி என்று மேலடி நோக்கி வந்தது, உலகத்தின் விழிகள் சற்றே வியந்தது. அதனால்தான் மாமல்லபுரத்துக்கு வந்த மகாராசர்கள் கூட வேட்டியை கட்டினார்கள், ஐநாஸ் என்று திருக்குறளை ஓதினார்கள். ஏன் பாராளுமன்றத்தில் கூட புறநானூறு படிக்கிறார்கள். அவர்கள் நம்மை புகழ்கிறார்கள் என்று புலகாங்கிதம் அடைந்து விடாதீர்கள். அவர்கள் ஆட்டுக்கு இலையை கொடுத்து தலையை கேட்பவர்கள். முதலில் சிரித்துக் கொண்டே மோதி பார்ப்பார்கள், முதலில் சிரித்துக் கொண்டே மோதி பார்ப்பார்கள். முடியாது என்றால் அனைத்தையும் தனதாக்கி சுருட்டிக் கொள்ள பார்ப்பார்கள். சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான் தமிழ் மொழி என்று பொய் முட்டை அவிழ்த்தார்கள். சமஸ்கிருதத்தில் களவாட துணிந்தார்கள். இப்போது தமிழர் நாகரிகத்தை ஆரிய நாகரிகம், பாரத நாகரிகம் என்று போலி பட்டம் கட்டுகிறார்கள். இவர்கள் எம் தாய் தந்தைகள் தான், இவர்கள் எம் தாய். பாவலர் கைபாஸ்கர் அவர்களுக்கு நன்றி. குழந்தை பாடல் கவிஞனாக பாவலர் அட வள்ளியப்பா அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த கவிஞனாக இயங்கிக் கொண்டிருப்பவர், தமிழ்கலை இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளர், இந்த நிகழ்வின் தலைவர் பாவலர் முருநிலவன். ஓவியர் பொன்வண்ணன் அவர்களுக்கும், கீழடியில் பெருவெளிச்சம் பாய்ச்சிய ஆய்வறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், திரளாக வந்திருக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் வணக்கம். ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே நாடு, ஒரே குடும்ப அட்டை. ஆனால் வட இந்தியாவுக்கு 5 அடிக்கு செல்கிறார், தமிழரின் தொன்மையை வெளிப்படுத்துகிறார். உடனே அகழ்வாய்வு பொருட்களை பெங்களூருக்கு மாற்றணும்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இந்த அகழ்வாய்வை அதோட மூடுறாங்க. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தானில் இருப்பதால் வட இந்தியாவில் தொன்மையை நிலைநாட்டுவதற்காக கீழடியில் ஒரு தமிழரின் தொன்மை வெளிப்படும் போது ஏன் நெஞ்சு பதபதைக்கிறது?
உங்களுடைய இந்திய எல்லையில் தானே இந்த கீழடியும் வருகிறது. ஏன் இந்த பதபதைப்பு? கீழடியை கண்டறிந்ததற்காக மட்டுமல்ல, அதை கார்பன் டேட்டிங்கில் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தியதற்காக மட்டுமல்ல,